சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகிறதுனால அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ். சமீபத்தில் தான் லோகேஷ், நான் சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், அதை தொடர்ந்து தான் ப்ரொமோஷன்ஸுங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்குன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிட்டுக்கு வைப் பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பாட்டுமே பார்த்திங்கன்னா உண்மையிலே வைப்பை கிளப்பி இருந்துச்சு. மேலும் இந்த படம் எல்சியூவில் கண்டிப்பாக உருவாகாது என சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஆர்சியூ அப்படின்ற கான்செப்டில் உருவாகிறதா பேச்சுகள் அடிபட்டு வருது. அதாவது ரஜினி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் யார் யாரெல்லாம் இணைய போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை இன்னுமே பார்த்திங்கன்னா மறைமுகமாக வச்சுருக்காரு நம்ம லோகேஷ். அதை படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த யூனிவர்ஸில் யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸ் இருக்க தான் செய்யும். அது படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு ரிவீல் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லோகேஷ் எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுவார். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்து தான் ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இந்த 2வது சிங்கிள் சாங்கை நம்ம சிம்பு அவர்கள் பாடியிருக்கிறதா ஒரு சின்ன தகவலும் கிடச்சிருந்துச்சு. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரிய வரலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பூஜா ஹெக்டே தான் நடனம் ஆடிருக்காங்களாம் நம்ம ரஜினியோடு சேர்ந்து. எப்பயும் ஐட்டம் சாங்குக்கு ஏதாவது ஒரு நடிகை டாப் உச்சத்தில் இருக்கிற நடிகையை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா காவாலா பாட்டில் நம்ம தமன்னாவை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் தான் இந்த பாட்டுக்கு பூஜா ஹெக்டே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. பூஜா ஹெக்டே இந்த பாட்டுக்கு மட்டும் நடனம் ஆடுறாரா, அப்படி இல்லைன்னா படத்துலேயும் அவங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் எவ்வளோ தான் செய்யுது. ஆனாலும் இன்னுமே பார்த்திங்கன்னா அதை சொல்லலை. ஆனால் பூஜா ஹெக்டே ஆன் போர்டுன்னு மட்டும் சொன்னாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையான்னு. மேலும் நீங்கள் இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.